நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் எப்படியாவது இங்க திமுக ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இங்க பாஜகவுக்கு ஒத்து ஊதணுமோ அந்த அளவுக்கு ஒத்து ஊதுறாங்க இப்படின்னு பல விமர்சனங்கள் திமுக கட்சியும் திமுக கூட்டணி கட்சியிலும் இப்போ விமர்சனர் முன்வைக்கிறாங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாத்தி இருக்கிறாங்க. இப்போ புதுசா புதிய தலைமைச் செயலாளரா சாய்குமார் அவர்களை தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கு. இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார்ல தேர்தல் நடந்ததுங்க. ஆனா அங்க கூட தலைமைச் செயலாளரை மாத்தவே இல்லை. ஆனா இங்க மாத்துறாங்கன்னா அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி காரணம் தான். இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்ய முடியல. சோ இதனுடைய குறையாகத்தான் இங்க அதிகாரிகளை அதிரடியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பேற்பட்ட அதிகாரிகளை மாத்தினாலும் எந்த அதிகாரிகளை மாத்தினாலும் இங்க திமுக ஆட்சி தான் அமைய போகுது. இவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க. உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவு என்டிஏ கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் இருக்குதுன்னா ஏன் இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடணும் அப்படின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலும் எழும்பி இருக்கிறதா நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, தமிழக டிஜிபி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை மாத்திட்டு என்ன பண்றாங்க, புதிய டிஜிபியை நியமிக்கிறாங்க. இப்போ தலைமைச் செயலாளரையே மாத்துறாங்க அப்படின்னா இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இங்க எதிரொலிக்கிற விஷயமா இருக்கு. சரி, இந்த புதிய தலைமைச் செயலாளர் சாய்குமார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாய்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார்ல, அப்போ அவருக்கு முதன்மை செயலாளராக இருந்திருக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல பல துறைகள்ல இவரு முதன்மை செயலாளரா பல டிபார்ட்மெண்ட்ல இயக்குனரா இருந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் சொல்லப்படுது. அதிமுகவுக்கு ஃபேவராகவே செயல்படுவாருங்க இந்த சாய்குமார் அப்படின்னும் வெளியில என்ன பண்றாங்க சொல்லிக்கிறாங்க. சோ எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தத்தின் காரணமாகத்தான் இங்க புதிய தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இதுல தேர்தல் ஆணையத்தை நம்ம உள்ள இழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத ஓட்சுவாரி அப்படின்ற ஒரு விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை எப்படி தோலுரித்து காட்டினார் அப்படின்றது உலகமே பார்த்து அதிர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம். தேர்தல் ஆணையர் நியாயமா செயல்படணும், நடுநிலையா செயல்படணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையரை எப்படி சூஸ் பண்ணனா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும், ஒரு தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை சட்டம் இருந்தது. ஆனா இத மாத்திர விதமா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை உள்ள கொண்டு வரல. மத்தியில அமைகிற ஆட்சியாளர்கள் 3 பேர் என்ன பண்ணணும், இத எந்த தேர்தல் ஆணையரை முன்மொழிகிறாங்களோ அவங்க முன்மொழியணும், எதிர்க்கட்சி தலைவரை ஒப்புக்கு சப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பொதுவெளியில பேசியிருக்காங்க. சோ பாஜக ஆட்சியாளர்கள் தான் தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணணும், அதனால தனக்கு யாரு ஃபேவரா இருப்பாங்களோ அவங்களை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பல விதிமுறைகளை தேர்தல் ஆணையமே என்ன பண்ணிடலாம், திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட முன்வரைவை என்ன பண்றாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சிசிடிவி காட்சி இருக்குல்ல, ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணாருன்னா சிசிடிவி காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எந்த இடத்துல அதிகமா வாக்கு செஞ்சு எந்தெந்த தொகுதியில ஓட்டு திருட்டு நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சிசிடிவி காட்சி கொடுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு. இதுல உடனேயே தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்துது, பாஜகவுக்கு ஆதரவாகவே தேர்தல் ஆணையம் செயல்பட்டது அப்படின்னு. சோ அதே ஃபார்முலாவை இங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு பாஜக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ ஆர்டர் காப்பி வருது. 6 மணிக்குள்ளாகவே எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி எங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு பதில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் கொடுங்க. சோ குறைஞ்சபட்ச மணி நேரங்கள்லயே இதெல்லாம் நடக்கணும். உடனடியா முருகானந்தம் அவர்கள் அந்த தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து விலகி சாய்குமார் அவர்கள் என்ன பண்ணணும், தலைமைச் செயலாளராக மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம் அர்ஜென்டா நடக்கிறது தான் இங்க ஒரு பெரிய சந்தேகத்தையே கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான் மக்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே செயல்படணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளரை மாத்தியாச்சு,
அதே போல சட்ட ஒழுங்கு டிஜிபியும் மாத்தியாச்சு. சோ இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு க்ளோஸ் ஆகுறாங்க, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில பெருசா எழும்பி இருக்கிறது தான் இங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் ரெடி ஆயிடுங்கப்பா, அடுத்து நம்பாச்சு தான், எல்லா வெயிட்டான அதிகாரிகளா என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அடுத்து நம்பாச்சு அமையும் போது தலைமைச் செயலாளரை மாத்தியாச்சு, சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாத்தியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் தரப்புல இருந்து ஒரு காரியத்தை முன்வைக்கிறாங்க. சோ எப்படியா இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு படை பலத்தையே இங்க இறக்கிட்டீங்க, அது மாத்திரம் இல்லாம அதிகாரிகளை மாத்துறீங்க, நீங்க என்னதான் மாத்தினாலும் உங்களுடைய வாக்கு திருட்டான விஷயம், உங்களுக்கு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு ஃபேவரா நடந்துக்குது, அதெல்லாம் தமிழ்நாட்டுல இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததுன்னா இதற்கான ஒரு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பல பேருடைய கருத்துகள் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் ஆணையம் இங்க வந்து நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே, இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்குது அப்படின்னா அந்த மாநில கண்ட்ரோல் ஃபுல்லாவே தேர்தல் ஆணையத்துக்கு போகுது. அவங்க ரிசல்ட் முடிஞ்சு யார் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாங்களோ அது வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சோ இப்படியான ஒரு வரைமுறை இருக்குல்ல, இதை கொஞ்சம் மாத்தணுங்க அப்படின்ற ஒரு குரலும் இங்க எழும்பி இருக்கு. எப்படி அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கட்டும், ஆனா அதிகாரிகள் ஃபுல்லாவே இங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். தேர்தல் ஆணையம் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டையும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு இங்க பேசப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில பிரச்சார கூட்டங்கள்ல சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல சரியே இல்ல, சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. உடனே தேர்தல் ஆணையம் ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்க, சட்ட ஒழுங்கு டிஜிபிய வெங்கட்ராமனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. சோ அடுத்தபடியா முருகானந்தத்தை மாத்துறாங்க. சோ இப்படியான ஒரு மாறுதல் இருக்குல்ல, இதுல பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையம் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கட்டும், ஆனா அதிகாரிகளை இடம் மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பொதுமக்கள் மத்தியில வலுக்க தான் செய்யுது. சோ எப்படியா இருந்தாலும் சரிங்க, இங்க நீங்க பாஜக உள்ள கொண்டு வாங்க, இல்ல தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு, அவங்களை நீங்க உள்ள கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல செயல்பட முடியலையே, பிரச்சாரங்கள் ஏற்பட முடியலையே, பிரச்சாரத்துல ஈடுபட முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தேர்தல் ஆணையத்துக்கு இருந்ததுனால்தான் அந்த குறைய போக்குன்றதுக்காக தான் அதிகாரிகளை மாத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இங்க முன்வைக்கிறாரு. சோ நீங்க எப்படி பூச்சாண்டி காட்டினாலும், எந்த ஒரு அடக்குமுறை இங்க கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாங்க, திமுக ஆட்சி தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இங்க தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, டிஜிபி மாற்றப்பட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் இன்னும் பலர் மாற்றப்படுவார்கள். சென்னை கமிஷனர் முதற்கொண்டு எல்லா அதிகாரிகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒவ்வொருத்தரா மாற்றப்படுவாங்க அப்படின்னு பேசப்படுது. தேர்தல் நெருக்கத்துல கிட்டத்தட்ட நீங்க ஒட்டுமொத்தமா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பாஜகவின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் ஆதரவாளர்கள் தான் இங்க அதிகாரத்தின் பொறுப்புல அதிகாரிகளா இருப்பாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா பேசப்படுது. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.